guys, welcome back to my channel. நீங்கள் இப்போ தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் அப்படின்னா நான் பியூட்டி மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் ஸ்கின் கேர் ப்ளஸ் ஒரு சிம்பிள் மேக்கப் லுக் வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பிகினர்ஸ்க்கான ஒரு லுக் மாதிரி இருக்கணும். சிம்பிள் ஸ்கின் கேர் அண்ட் ப்ளஸ் ஒரு சிம்பிள் மேக்கப் லுக் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்கின் கேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சர். ஸோ கிளென்சர்னால் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணும். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போது டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர். ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ப்ராடக்டை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கொலோடியல் ஓட்மீல் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸை வந்து சூப்பராக கிளென்ஸ் பண்ணும். அண்ட் ஃபேஸ் வந்து இது ட்ரை ஆக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின், அதுவும் வின்டரில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் மற்ற ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து அவ்வளோ ட்ரை ஆக்காது. ஸோ அதனால் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து என்னோடய ஃபேவரட் ஃபேஸ் வாஷ். ஸோ இதை யூஸ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 1 minute வந்து நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் வாஷ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செகண்ட் வந்து நான் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது நியூட்ரிடர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன். ஸோ இதை வந்து நான் கொஞ்சமாக ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிடர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்ஸுமே தாராளமாக யூஸ் பண்ணால் ஒரு சூப்பர் மாய்ஸ்சரைசர். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்கப் போட போகிறீங்க, மேக்கப் பண்ணி ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு மேக்கப் பேஸ் வேணும்னாலும் இது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா டே டு டே பேஸில் உங்களுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வேணும்னாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். சீரியஸாக சூப்பர் மாய்ஸ்சரைசர். எல்லா ஸ்கின் டைப்புமே ஒர்க் ஆகும், எஸ்பெஷலி ட்ரை ஸ்கின்க்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ நான் வந்து இதை கொஞ்சமாக ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கின்குள்ளே கொஞ்சம் செட் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஒரு லிப் பாம் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ லிப் பாம்க்கு நான் மேபிளோட பேபி லிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து ஓரளவுக்கு ஸ்கின்குள்ளே செட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ண போகிறேன். சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப 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 முக்கியம். இப்போ மழை தானே பெய்யுது, எதுக்கு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும்லாம் கேட்காதீங்க. சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் எப்போவுமே அப்ளை பண்ணணும். இதுக்கு சம்மரில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் கிடையாது, நீங்கள் எப்போவுமே சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணணும். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணணும். சன்ஸ்க்ரீனுக்கு வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது என்னோட ஆல் டைம் ஃபேவரட் LA ஷீல்டோட சன்ஸ்க்ரீன். நான் வந்து இப்போது மேக்கப் போட்டுட்டு உடனே ரிமூவ் பண்ணிட்டு போகிறேன், அதனால் நான் கொஞ்சமாக அப்ளை பண்ணுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த 2 finger ரூல்லாம் சொல்கிறாங்க, ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இவ்வளோ எடுத்துக்கிறேன். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 1 minute விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இம்மீடியட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீங்கள் எந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் ஸ்கின்குள்ளே செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த ஸ்டெப் பண்ணுங்கள். உடனே நீங்கள் வந்து ஸ்கின் கேர் வந்து பண்ணாதீங்க. ஸோ அதனால் இப்போ சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 minute அதுக்கப்புறமா நான் வந்து என்னோடய மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து என்னோடய மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு பிகினர்ஸ் மேக்கப் லுக்காக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸாக இருக்கிறத பார்த்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது ப்ரைமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ரைமருக்கு வந்து நான் யூஸ் பண்ண போது இன்சைட்டோட 3-in-1 ப்ரைமர். ஆக்சுவலி இந்த ப்ரைமர் பற்றி நான் நிறைய என் சேனலில் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர். பார்க்க வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஜெல் மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணுனாக்கா உங்கள் ஸ்கின்னை வந்து ஃபஸ்ட்டு பிளர் அவுட் பண்ணி கொடுக்கும். அப்படி பிளர் அவுட் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா நிறைய பேருக்கு இந்த விசிபிள் போர்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் வந்து பிளர் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் மேக்கப் போடும்போது மேக்கப் வந்து ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக அப்ளை ஆகும். ஸோ அதனால் ப்ரைமர் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ப்ரைமர்லேயுமே நிறைய இருக்குது. க்ரீம் பேஸ்ட் ப்ரைமர், நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி போர் ஃபில்லிங் ப்ரைமர்னு இருக்குது, சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர்னு இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர். ஸோ இது மோஸ்ட்டாக நான் எங்கே அப்ளை பண்ணுறேன்னா என்னோடய நோஸோட சைட்ஸில். இங்கே தான் நிறைய பேருக்கு போர்ஸோட விசிபிலிட்டி இருக்கும். ஸோ இங்கே அப்ளை பண்ணிட்டு ரிமைனிங் வந்து என்னோடய ஸ்கின்னில் வந்து என்னோடய ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன்.
ப்ரைமருக்கு அப்புறமா நான் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷனில் வந்து கன்சீலர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் கரெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற கன்சீலர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேக் வாக்கியோட கன்சீலர் பேலட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஷேட் வருது. ஒரு க்ரீன் கலர் கரெக்டர் வருது, ஒரு ஆரஞ்சு கரெக்டர் வருது, அண்ட் நம்ம ஷேட் கன்சீலர் வருது. ஸோ இந்த பேலட் வந்து பார்த்திங்கன்னா இது சூப்பர் பேலட் அண்ட் ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு பேலட். ஸோ இதே மாதிரி கன்சீலர் பேலட்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. பட் இது வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அஃபோர்டபுளாக நல்ல குவாலிட்டி பேலட். இது நீங்கள் பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கன்சீலர் பேலட் வேணும், நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தேன். ரொம்ப குட்டியாக ரொம்ப காம்பாக்டான ஒரு கன்சீலர் பேலட் இது. அண்ட் நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட ஷேட் கன்சீலர் இருக்குல்ல, இதை எடுத்து எனக்கு எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ நான் அங்கெல்லாம் வந்து கன்சீல் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபிங்கர்ஸில் தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து நான் வந்து இப்போ கரெக்ட் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி இந்த கன்சீலர் வந்து என் ஷேடை விட கொஞ்சம் டார்க்காக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வந்து கரெக்டான ஷேட் வந்து பார்த்து சூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். தெரியுதா, என் ஷேடை விட இது கொஞ்சம் வந்து டார்க்காக இருக்குது என்னோடய ஸ்கின் டோனுக்கு. ஸோ இப்போ நான் கொஞ்சமாக எடுத்து என்னோடய அண்டர் ஐஸில் என்னோடய வாயை சுற்றி நான் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஷேட் கன்சீலர் யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ரொம்ப டார்க்காக இருக்காது, அதனால் நான் வந்து என்னோட ஷேட் கன்சீலர் வந்து நான் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கன்சீலர் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்து நான் க்ளீனாக வந்து அதெல்லாம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கன்சீலர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷனுக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது லாக்மே 95 ப்ரைமர் ப்ளஸ் மேட் பவுடர் ஃபவுண்டேஷன். ஸோ இதில் வந்து என்னோடய ஷேட் வந்து பார்த்திங்கன்னா W240 வார்ம் பேஷ். இது வந்து என் ஷேடோட லைட்டாக ஒரு ஷேட் வந்து லைட்டான ஒரு ஷேட். நான் வந்து டார்க்காக ஷேட் கன்சீலர் போட்டிருக்கனால இதை வச்சு நான் லைட்டாக மேட்ச் பண்ண போகிறேன். நான் ரொம்ப அப்ளை பண்ண போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து என் கைக்கு பின்னாடி வந்து எடுத்துக்கிறேன். இதுவே நிறைய தான். ஓகேவா, எடுத்துகிட்டு நான் என்னோடய பிளெண்டர்லேயே வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ பிளெண்டரில் வந்து இந்த ப்ராடக்டை கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது பிடிச்சி தேய்க்காதுங்க, ஜென்ரலாக அப்படி டேப் பண்ணுங்கள். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பவுடருக்கு நான் ஒரு லூஸ் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன் அண்ட் ஒரு காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லூஸ் பவுடருக்கு நான் யூஸ் பண்ண போது ஸ்டேக் வாக்கியோட லூஸ் பவுடர். ஸோ யூஸ் பண்ணி அண்டர் ஐஸை ஃபஸ்ட்டு நான் டக்குன்னு செட் பண்ணிக்க போகிறேன். நான் அங்கே தான் ஈஸியாக வந்து கேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிளெண்டர்லேயே கொஞ்சம் பவுடர் எடுத்து அண்டர் ஐஸை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பேக்கிங் செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜென்ரலாக பேக் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ அண்டர் ஐ செட் பண்ண அப்புறமா மீதி ஃபேஸ்க்கு நான் ஒரு காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ காம்பேக்ட் பவுடருக்கு நான் யூஸ் பண்ணுறது மேபிளோட ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடர். ஸோ பவுடர் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ்க்கு நான் யூஸ் பண்ண போகிறது ப்ளூ ஹெவனோட ஆர்டிஸ்ட்ரோ ஐப்ரோ பென்சில். ஸோ ஃபஸ்ட்டு ஐப்ரோஸ் வந்து ஸ்பூல் எடுத்து கோம் பண்ணிக்கிறேன். கோம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கிற அந்த ப்ரௌ ப்ராடக்ட் எடுத்து நான் ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ லைனருக்கு நான் யூஸ் பண்ண போது Nybaeயோட ஐலைனர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ எந்த விங் லைனர் எதுவும் இல்லாமல் நார்மலான ஒரு லைனர் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ தெரியுதா? ஸோ அதே மாதிரி இந்த கண்லேயும். ஸோ லைனருக்கு அப்புறமா காஜலுக்கு வந்து நான் colorbar காஜல் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த காஜல் வந்து பார்த்திங்கன்னா நான் அவுட்டரில் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறேன். ஃபுல் ஐஸ்க்கு அப்ளை பண்ண போகிறது கிடையாது.
ஸோ தெரியுதா, நான் வந்து அவுட்டரில் மட்டும்தான் நான் வந்து காஜல் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ லைனர் காஜல் ஓவர். நெக்ஸ்ட் வந்து மஸ்காராக்கு முன்னாடி லேஷஸ் வந்து கேர்ள் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் அதுக்கு வந்து லேஷ் கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ மஸ்காராக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது மேபிளோட மஸ்காரா. மேபிளில் ஆக்சுவலி நிறைய மஸ்காராஸ் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ அதை ட்ரை பண்ணலாம். நான் எனக்கு யூஸ் பண்ண போகிறது டெம்ப்டேஷன் மஸ்காரா. மேபிளில் வந்து ஹைப்பர் கர்ல் மஸ்காராவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மேபிளினோட லாஸ்ட் சென்சேஷன் சூப்பராக இருக்கும், ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மேபிளின் மஸ்காராஸ் நிறைய இருக்குது, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் எனக்கு யூஸ் பண்ண போது நான் சொன்ன மாதிரி டெம்ப்டேஷன் மஸ்காரா. மஸ்காரா வந்து பாட்டம் லேஷஸ் அண்ட் டாப் லேஷஸ் ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த கண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த கலர் லேஷஸ் வந்து அப்ளை பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல். நான் வந்து ப்ளஷ் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் நான் சஜஸ்ட் பண்ணுற ப்ளஷ் வந்து பார்த்தீங்கன்னா Quirkyயோட ப்ளஷ். இந்த ப்ளஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் நல்லா பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ப்ளஷ் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு ஆசைனா நீங்கள் வந்து Quirky ப்ளஷ் வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து 2 ஷேட் வச்சுருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 3 பீச் லேடி அண்ட் 5 கோரல் ஷிக் வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறது பீச் லேடி 3 அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதான் அந்த ப்ளஷ். இதோட பிக்மெண்டேஷன் நான் காமிக்கிறேன். இது வந்து சரிதா, இட்ஸ் சூப்பர் பிக்மெண்டட். ஸோ அதனால் ரொம்ப பார்த்து ரொம்ப லைட்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய ப்ரஷ் இதுதான் என்னோடய ப்ரஷ். இது வந்து ஷானி அப்படின்ற ப்ரஷ் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஆங்கிள் ப்ரஷ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ப்ளஷ் வந்து எடுத்துகிட்டு என் கைக்கு பின்னாடி எக்ஸஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது எவ்வளோ எக்ஸஸ் வருது பாருங்கள். ஸோ எக்ஸஸ் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ரொம்ப லைட்டாக நான் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸோ அவ்வளோதான், ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன். ப்ளஷ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா என் பிளெண்டர் எடுத்து நான் ஒரு தடவை க்ளீனாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனல் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் வந்து நான் சொல்ல ஒரு நியூட் ஷேட் லிப்ஸ்டிக் மட்டும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு பிடிச்ச நியூட் ஷேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நைக்காவோட மெட்ராஸ் காப்பி. பட் அந்த லிப்ஸ்டிக் வந்து என்கிட்ட இப்போ இல்லை. ஸோ அதனால் நான் வேறு ஒரு லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணுறேன். பட் நான் லிங்க் வந்து கீழே கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நைக்கோட மெட்ராஸ் காப்பி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கின் டைப்புக்குமே அது வந்து சூப்பராக செட் ஆகும். நான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு லிப் வந்து லைன் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து PSCயோட லிப்லைனர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் எனக்கு யூஸ் பண்ண போகிற லிப்ஸ்டிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா Nybae சக்தி கலெக்ஷன்லேருந்து அமேஸ் ஏரியல் அப்படின்ற ஷேட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஃபினிஷ்ட் லுக். ஸோ பிகினர்ஸ்க்கான பேசிக் ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் வந்து நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணுற வரைக்கும் வீட்டில் ரொம்ப சேஃபாக இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.